முதல்வரின் சென்சார் போர்டு விமர்சனத்துக்கு பின்னால் இருப்பது ஜனநாயகனா பராசக்தியா? நமக்கு ஏன் இப்படி ஒரு கேள்வி எழுந்ததுன்னு அவருடைய எக்ஸ்போஸ் நம்ம நேத்து ஷோ முடிக்கும் பொழுது பிரேக்கிங் வந்தது. அந்த எக்ஸ்போஸ்ட போடுங்களேன். சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது. கடுமையான கண்டனங்கள். இவ்வளவுதான், சிம்பிள். இவ்வளவுதான், சுருக்கமாக போட்டாரு. அப்போ இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ட்வீட் அவர் இப்படி ஒரு எக்ஸ்பதிவு அவர் போடுறதுக்கு காரணம் ஜனநாயகனா பராசக்தியா? இல்லை, தமிழ்நாட்டுக்கு அரசியல் ரீதியாக பராசக்தியும் ஒரு கமர்ஷியல் படமாக ஜனநாயகன், இந்த ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஜனநாயகனுக்கு நேரடியான அவங்க கோர்ட்டுக்கு வந்துட்டனால பராசக்தி பல திருத்தங்களையும் ஏற்றுக்கொண்டு அவங்க கிட்டத்தட்ட 52 கட்ஸ், அந்த 52 கட்சியும் ஏற்றுக்கொண்டு தான் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் முதலமைச்சருடைய இந்த பதிவுங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து வெளியாகிற எல்லா கலைப்படைப்புகளையும் யூனியன் கவர்மெண்ட் சென்சார் போர்டு வாயிலாக தணிக்கை செய்யுமானால் அதற்கு எதிரான கண்டன குரலாகவே பார்க்கிறேன். ஏன்னா ஒரு தமிழ்நாடு சிஎம் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லுவாங்க, அந்த தன்மைக்கு போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். கட்சி அரசியல் பாகுபாடுகளற்று தமிழ்நாட்டுக்கான குரலை ஓங்கி ஒலிக்கிறதுங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாரு. அது வெறும் பராசக்திக்காகவோ ஜனநாயகனுக்காகவோ மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து வருகிற எந்த கலைப்படைப்பையும் தனது அரசியல் பார்வையால், தனது வலதுசாரி பார்வையால் சிபிஎஸ்சி ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, இல்லை அந்த கத்தியினுடைய முனையை மழுங்க செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குங்கிற அடிப்படையில் முதலமைச்சர் பேசியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே.